குற்றவாளியின் மீதான அந்த குற்றவாளியை காப்பாற்றக்கூடிய வகையில் எஃப்ஐஆர் குறித்த விவரங்களை வெளியிட்டிருப்பதாக தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கின்றார். குற்றவாளி திமுகவை சேர்ந்தவன் என்பதால் பாதிக்கப்பட்ட மாணவி குறித்த விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கையை வெளியே கசிய விட்டிருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, ஒரு பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை கடமையிலிருந்து தவறி இருக்கின்றது திமுக என்று அரசை குற்றம் சாட்டியிருக்கின்றார். இது தனிமனித உரிமைகளுக்கு எதிரானது மட்டுமின்றி சட்டவிரோத செயல்பாடும் ஆகும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இந்த எஃப்ஐஆர் வெளியில் கசிந்ததற்கு முதலமைச்சரே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தற்பொழுது அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். திமுகவை சேர்ந்த பாலியல் குற்றவாளியை பாதுகாக்க இத்தனை கீழ்த்தரமான மனசாட்சியற்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய திமுக அரசையும் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் ஸ்டாலினையும் தான் வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றி இருப்பதற்கு வெட்கப்படுங்கள் ஸ்டாலின் என்று முதலமைச்சரை நோக்கி கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அண்ணா பல்கலை